Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கனவா மீன் தொக்கு தான் பண்ண போறோம். இத பண்றதுக்காக இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு இத நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறுற வரைக்கும் இத நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்ததும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்குன 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மீடியம் சைஸ் தக்காளியில் 2 தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த தக்காளியை சேர்த்துட்டு நம்ம லைட்டாக இதை வதக்கி விட்டுட்டு இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்ல தொக்கு மாதிரி வர வரைக்கும் நம்ம இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்ல தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இது கூட இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க கனவா மீனை எடுத்து இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் அப்புறம் பார்த்தா கனவா மீன்லேருந்து இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்திருக்கும். இதை நம்ம லைட்டாக அந்த ஓரங்கள் எல்லாமே லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு இதை வந்து 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கனவா மீன் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக க்ளீன் பண்ணி நறுக்குன கொத்தமல்லி இலையை நல்லா தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கனவா மீன் தொக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.